ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்ஸ் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி விப்பிங் க்ரீம் வச்சு க்ரீமில் எப்படி அடுக்கடுக்கு ரோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருளாக வச்சுருக்கேன். ஒரு மிக்சிங் பவுலு, ஸ்பேச்சுலா அண்ட் க்ரீம் பண்ணுறதுக்கு விப் க்ரீம் எடுத்துருக்கோம். ட்ரொப்போ லைட்டு வந்து கொஞ்சமாக கட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு 1/4 கப்பு நம்ம விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவை வந்து எலக்ட்ரிக் பீட்டர். நம்ம யூஸ் பண்ணுறது ஃபிலிப்ஸ் எலக்ட்ரிக் பீட்டர். ரோஸ் நாசல் வைக்கிறதுக்கு அந்த கேப் மாதிரி விற்குது. அண்ட் அது இல்லைன்னா நீங்கள் டூத் பிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இந்த பைப்பிங் பேக் வாங்கிக்கோங்க. ரோஸ் பெட்டலுக்கு இம்பார்ட்டண்ட்டு நம்ம 11 நாசில், ரோஸ் பெட்டல் நாசில் அப்படின்னு கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த நாசில் வந்து நம்ம பைப்பிங் பேக்குள்ளே போட்டு நம்ம க்ரீம் வச்சு நம்ம பெட்டல்ஸ் நாசில் வச்சு பண்ணுவோம், டிசைன் போட போகிறோம். சரிங்களா? எசன்ஸ் ஷாப்பில் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைனா பேக்கரியான ரா மெட்டீரியல் சேல் பண்ணுற இடத்துல வாங்கிக்கலாம். ஸோ க்ரீம் நான் ஒரு வெசலில் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து நம்ம பிங்க் கலர் யூஸ் பண்ணுறோம், ஃபுட் ஜெல் கலர் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் 1 ட்ராப் போட்டு நல்ல விப் க்ரீம் வந்து பீட் பண்ணணும். நம்ம நல்ல ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும் பீட்டர் வச்சு. இதை வந்து நம்ம நாசில் பைப்பிங் பேக்கில் நம்ம நாசில் போட்டுட்டு அந்த க்ரீம், ஸோ நம்ம க்ரீம் வந்து நல்ல ஸ்டிஃப் பீக்ஸாக வர வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ நம்ம க்ரீம் வந்து ரொம்ப சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். இந்த நாசில் உள்ளே வந்து பைப்பிங் பேக் உள்ளே நீங்கள் போட்டதும் நல்லா வந்து ஃபுல்லாக அமுத்தி அதை நல்லா கீழே வரைக்கும் இழுத்து ஏர் பபிள்ஸ் நடுவில் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா அதை சுருட்டி நம்மளோட கையில் வந்து சுருட்டி நாங்கள் காட்டுற மாதிரி இந்த மாதிரி சுருட்டி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு க்ரிப்பு கிடைக்கும். நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது க்ரீமை வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம அந்த டிசைன் போடும்போது நல்ல ஒரு க்ரிப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த ரோஸ் பெட்டல் நம்ம அந்த ஸ்டாண்டு விற்குது. ஸோ இந்த ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் நல்லாவே டிசைன் போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி முடிஞ்சால் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அது மேலே வந்து க்ரீமை நல்லா ஃபுல்லாக போட்டுட்டு இதுக்கு டிசைன் தேவையில்லை, சும்மா நம்ம அந்த பெட்டல்ஸ் போடுறது வந்து நல்லா க்ரிப்பாக நிற்கணும். ஸோ அதுக்காக இதை நல்லா க்ரிப்பாக நம்ம பிடிச்சிக்கோங்க. ஸோ நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் யூவாக நம்ம வந்து டிசைன் போட போகிறோம். ஸோ நம்ம காட்டுற இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுகிட்டே வாங்க. ஸோ இது வந்து நடுவுலேருந்து நம்ம இழுத்துட்டு போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த யூவாக இந்த டிசைன் வந்து ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று அப்படியே நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுக்கடுக்கான ரோஸ் கிடச்சிரும். ஸோ இது வந்து இந்த நாசில் இருந்தால் மட்டும்தான் இதில் போட முடியுமா அப்படின்னா நம்ம டூத் பிக் வச்சு கூட நம்ம இதை போடலாம். ஸோ டூத் பிக் வந்து நம்ம ஒன்று எடுத்தோன்னா அது க்ரிப் இருக்காது. அதனால நான் 4 எடுத்து நான் ஒரு செல்லட்டோப் கீழே போட்டு நான் ஒட்டியிருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி யூவாக போட்டுகிட்டே வாங்க. இந்த மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அந்த ரோஸ் விரிகிற மாதிரி நம்மளுக்கு அந்த பெட்டல்ஸ் கிடச்சிடும். ஸோ அதே மாதிரி போட்டுட்டு நம்ம அந்த அந்த சிசர்ஸ் வச்சு நம்ம கீழேருந்து எடுத்து நம்ம வந்து வச்சிடலாம். ஸோ இதே மாதிரி கேக் மேலேயும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கேக் போர்ட் மேலே தான் நான் வைக்கிறேன். ஸோ இதே மாதிரி பெட்டல்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் சிமிலராகவே நீங்கள் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரோஸ் கொஞ்சம் விரிஞ்சிருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இந்த மாதிரி யூ தான் போடணும், நடுலேருந்து யூ போடணும். ஸோ இதில் இந்த மாதிரி டிசைன்ஸும் போட முடியும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.